சண்டே மார்னிங் ஆக்சுவலாக ஒரு 2 வீக்ஸ் பேக் சண்டே மார்னிங் எடுத்த vlog தான் இது. ஆஸ் யூஷுவல் அம்மா வீடு சண்டே வேறு. ஸோ நான்வெஜ் எங்களுக்கு நான்வெஜ், சிஸ்டர் அண்ட் பிரதருக்கு அவங்களுக்கு வெஜிடேரியன் ப்ரிப்பேர் பண்ணோம். ஆக்சுவலாக இந்த 3 sarees நான் தீபாவளிக்கு வியர் பண்ணுறதுக்கு எடுக்கல. பட் தீபாவளிக்கு ப்ரெசென்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக எனக்கு என்னோடய சிஸ்டர்ஸ்க்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்கும் வேறு வெரைட்டியில் இந்த sarees வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சது இந்த மஸ்டர்ட் எல்லோ புட்டா சாரீஸ். ஆக்சுவலாக இதில் ஸ்டோன் ஒர்க் மாதிரி ஒரு புட்டாஸ் நிறையா வந்திருக்கு. இதோட பார்டரில் டேசல் எம்ப்ராய்டரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. பிரைட் கலர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வியர் பண்ணுறோம் அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ப்ளவுஸில் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க் இருந்தது. எனக்கு பார்த்ததும் இதில் 3 வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருந்தது. பட் இந்த கலர் எனக்கு மோஸ்ட்டாக இல்லை அப்படின்றனால இந்த கலர் சூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் இந்த க்ரீன் saree. இதோட ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் கலர்லேயே வரும். பட் பியூராக அது சேம் கலர் கிடையாது, கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்கும். இதோட ஒர்க் வந்துட்டு ஒரு மாதிரி நிறைய ஃப்ளார்ஸ் வச்சுருக்கு. பட் இந்த கிளாத் வந்துட்டு ரொம்ப வெல்வெட்டிஷாக இல்லை, ஒரு மாதிரி லைட்டாக வலுவலுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிளாத். சாரீலையும் பார்டரில் டேசல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதோட கலர்ஸும் எனக்கு சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி செக்குடு சாரீஸ் காம்பினேஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த டார்க் க்ரீன் பட்டர்ஃப்ளை டிசைன் saree. ஆக்சுவலாக க்ரீன் என்கிட்ட நிறைய கலர்ஸில் இருக்குது. க்ரீனுக்கு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஸோ இந்த டைம் வந்துட்டு நான் இதை என்னோடய சிஸ்டருக்கு கொடுத்துட்டேன். என்கிட்ட நிறைய கலர்ஸில் க்ரீன் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த மஸ்டர்ட் எல்லோ சூஸ் பண்ணிவிட்டு க்ரீன் வந்து என்னோடய சிஸ்டருக்கு கொடுத்துட்டேன். இந்த சாரீஸோட கிளாத்லாம் என்ன மாதிரியான கிளாத், அதோட நேமிங் இதெல்லாம் வந்து எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. எங்களுக்கு பிடிச்சிருந்ததை வந்து பிக் பண்ணி சூஸ் பண்ணி நான் வந்து வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம vlog கண்டினியூ பண்ணலாம். அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு காஃபிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே வந்து டக்குன்னு ரெடி ஆகிடும். நம்ம ஏதாவது சின்ன ஹெல்ப் ஒர்க் மட்டும் தான் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அன்றைக்கி அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தோம். ஆஸ் யூஷுவல் எங்களுக்கு எல்லாம் நான்வெஜ் அண்ட் என்னோடய சிஸ்டர் பிரதருக்கு வெஜிடேரியனில் வெஜ் பிரியாணி மாதிரி ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க. என்னதான் நம்ம நான்வெஜ் சாப்பிட்றோம், ஸோ வெஜிடேரியன் வந்து சிஸ்டர் பிரதருக்கு ரெடி பண்ணுறோம் அப்படின்னாலும் நான்வெஜ்ஜும் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வெஜ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுலேயும் டேஸ்ட் பார்க்குறோன்னு சொல்லிட்டு அதையும் ஃபுல்லாக காலி பண்ணிவிடுவோம். பிரியாணிக்குன்னு தனியாக அரிசி வாங்குறது, இந்த சீரக சம்பா ரைஸ் அண்ட் பாஸ்மதி இதெல்லாமே ரேராக தான் வந்து வாங்குவோம். அதுக்கும் பிரியாணிக்குன்னு பர்டிகுலராக திங்ஸ்லாம் வாங்க போகிறோம் அப்படின்னா மட்டும்தான். மற்றபடி வீட்டில் இருக்க அரிசி யூஸ் பண்ணிவிட்டு செஞ்சோம் அப்படின்னாலும் டேஸ்ட் வைஸ் சூப்பராக தான் இருக்கும். ஒரு சைடு நான்வெஜ் ரெடி பண்ணிகிட்ருந்தோம், ஒரு சைடு வந்துட்டு வெஜ்ஜில் பிரியாணி ரெடி பண்ணிகிட்ருந்தோங்க. நான் என்ன பண்ணிட்டேன், வந்து 1 pot ரைஸ் சாம்பார் சாதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். பல்காக ரெடி பண்ணியாச்சு, இதெல்லாம் காலி பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக திட்டு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நிறைய பர்சன்ஸ் இருந்தோம். ஸோ கம்மி குவான்டிட்டியில் சாப்பிட்டா கூட எல்லாமே கண்டிப்பாக காலி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 1 pot ரைஸ் சாம்பார் ரைஸ் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். எங்களுக்கு வந்துட்டு மார்னிங் டிஃபன், நைட் டிஃபன், லஞ்சுக்கு மட்டும் தான் ரைஸ் எடுத்துக்கணும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. 3 டைம்ஸுமே ரைஸ் எடுத்துக்கணும்லாம் எடுத்துப்போம். அப்பாவுக்கு மட்டும் ஒரு மாதிரி இப்போது ரீசன்ட் டேஸில் ஒரு 5 to 6 years கம்பல்சரி டிஃபன் ஐட்டம்ஸ் தான் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெண்டுமே எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் ஏதாவது சிம்பிளாக ரெடி பண்ணிவிடுவோம். எங்களுக்கு 3 டைம்ஸுமே வந்துட்டு ரைஸ் எடுத்துக்கினாலும் நோ ப்ராப்ளம் எடுத்துப்போம். நம்ம ஒரு பர்சன் மட்டும் கிச்சனில் ஏதாவது யூஸ் பண்ணுறோம், திங்ஸ் வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ணுறோனாலே கண்டிப்பாக மெஸ்ஸி ஆகும். நாங்கள் 3 பர்சன் மாற்றி அக்கா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றதுனால எல்லாமே வந்து மெஸ்ஸி ஆகிடுச்சு. அதுவும் பேபிஸ்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்றதுனால ஸோ சைட் பை சைட் க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் ஃப்ரிட்ஜில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு ஒர்க்லாம் பண்ணிகிட்ருந்தோம்.